நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்கே அப்துல்லாம் ஐஏஎஸ் அகாடமி கள்ளக்குறிச்சி நான் மாதிரி பேசுகிறேன். இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ் நியூ சிலபஸில் இலக்கணத்தில் யூனிட் 5 சரிங்களா, அதாவது அழகு 5ல் வந்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருள்கள் வந்து ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதில் ஒட்டு மொத்தமாக ஒரே வீடியோவை ஒரே இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. பள்ளி பாடப்புத்தகத்தில் அங்கங்கே இருக்கும், அங்கங்கே தனியாக இருக்கும். ஆனால் இது ஒரே இடத்துல கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதை ஒரே வீடியோவாக அழகாக ஷார்ட்கட்டு ஜாலியாக பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப ஃபன்னாக செம ஜாலியாக இருக்கும். ஏன்னா நம்ம லைஃப்பில் நம்ம அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை பாட்டி வீட்டில் வந்து சொந்தக்காரங்க எல்லாருமே ஒரு பயன்படுத்துகிற அந்த பழமொழியை தான் சொல்லுவாங்க. அதில் ஊமையை வச்சு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதான் ரொம்ப ஜாலியாக இருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து இந்த பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணாங்க இல்லையா, வராண்டா ரேஸ் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க எல்லோரும் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பாங்க, ஒரு குரூப்பில் அனுப்பிச்சி விட்டாங்க சரிங்களா. அது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஷார்ட்கட்டு சிலது வந்து காமெடியாக வந்து இது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா. சிலதுக்கு வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டு நானே சொல்கிறேன், குறித்து வச்சுருக்கேன். அது உங்களுக்கு சொல்கிறப்போ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. பாருங்கள், ஒரே வீடியோவில் ஃபுல் ஷார்ட்கட்டு பக்காவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கன்ஃபார்மாக இதில் 2 மார்க் 3 மார்க் கண்டிப்பாக வந்துடும். ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே, யூனிட் 5 சரிங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஊமை தொடர்னா என்னென்னு கொடுத்துருவாங்க. ஒன்றுமே இல்லைங்க, சில விஷயத்தை நம்ம பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு சில எடுத்துக்காட்டு நம்ம சொல்லுவோம். என்னது ஒரு எப்படி சொல்கிறாங்க, பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை விளக்குவதற்காக சில தொடர்களை விளக்குவதற்காக நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், இந்த ஊமை தொடர் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க சரிங்களா. இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னால் உங்களுக்கு புரியாது சரிங்களா. அது நான் வந்து ஒரு இது மாதிரி, இப்போ ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படின்னா அது மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும் அப்படின்னா அது மூலமாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அப்போ பேசிக்காக நீங்கள் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் சரிங்களா. அதுமாதிரி ஊமை தொடர் வந்து பயன்படுத்துவோம், அதுதான் இங்கே கொடுத்துருவாங்க. இப்போ எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக என்னது, அந்த மடை வந்து திறந்து விட்டால் என்ன பண்ணுவோம், அந்த தண்ணி தடையின்றி ஃபாஸ்ட்டாக போகும் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுபோல் வந்து மக்கள் வந்து திருவிழாவை காண வந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறாங்க சரியா. அதுமாதிரி உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படின்னா, இப்போ உள்ளங்கை நெல்லிக்கனி வச்சுருந்தா அது என்னது வெளிப்படைத்தன்மையாக தெரியும், அது என்னது தெளிவாக இருக்கும் வெளிப்படைத்தன்மையாக தெரியும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுமாரி எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல். ஏன்னா காக்கை உட்கார்ந்ததால தான் பனம்பழம் விழலை, இது தற்செயலாக நடந்துச்சு தானே, அதனால் தற்செயல் நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம தெரிவிக்கணும். இதுதான் ஆன்சரு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல். இப்போ கிணறு வெட்டுறப்ப பூதம் கிளம்புது அப்படின்னா அது வந்து எதிர்பாராத தானாக நடக்குது, சில எதிர்பாராமல் நடக்குது, அது எதிர்பாராமல் நிகழ்வு. பசுமறுத்து ஆணி போல். இப்போ சின்ன வயசில் நடந்தது எதுவுமே உங்களுக்கு மனசில் வந்து விட்டு போகாது, எத்தனை வருஷம் கிட்ட கேட்டாலும் சொல்லுவீங்க. ஒரு 50 வயசு 60 வயசு நான் கேட்டாலும் அந்த சின்ன வயசில் நான் இப்படி இருந்தேன் அப்படி சொல்லுவீங்க. ஏன்னா அது அந்த இடத்துல எளிதாக வந்து மனசில் அந்தளவுக்கு பதிஞ்சிருச்சு சரிங்களா. வேலுக்கு நீர் இழுத்தல் போல் பயனற்ற செயல். இப்போ வேலுனா சும்மா இருக்க வயலுக்கு நீங்கள் வந்து ஒரு நீர் இறைச்சின்னா அது வேஸ்ட்டு தானே, அதான் பயனற்ற செயல் சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல். பாருங்கள், உள்ளைக்கை நெல்லிக்கனி போலனா வெளிப்படைத்தன்மையாக கையில் இருக்கிறது எல்லாமே தெரியும் அப்படி மாதிரி. ஆனால் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், மூட்டையை கொட்டினா ஒன்று தனித்தனியாக ஓடும், அங்கே ஒற்றுமை இருக்குமா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூளைக்கு தனித்தனியாக ஓடும், அங்கே ஒற்றுமை இன்மை சரிங்களா. சரிங்க, இதான் அங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, இப்போ பார்க்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம லைஃப்பில் வந்து எடுத்துக்காட்டோடு வச்சு சொல்கிறப்ப செம ஜாலியாக காமெடியாக இருக்கும். பாருங்களேன் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நம்ம லைஃப்பில் அழகாக இருக்கும். பாம்பும் கீரியும் போல். அது என்னது, பாம்பும் கீரியும் எப்பவுமே ஒன்றா இருந்திருக்குமா, இல்லை. அப்போ அது ரெண்டுமே என்னது, பகை சரிங்களா. சொல்லுவாங்க இல்லையா, அண்ணன் தம்பி 2 பேரும் ஏன்டா பாம்பும் கீரியும் போல் சண்டை பிடிச்சிக்கிறீங்க அப்படின்னா, அண்ணன் தம்பி 2 பேரும் பகையாக பார்த்தாலும் சண்டை பிடிச்சிப்போம். சின்ன சின்ன பொருளுக்கு நம்ம வீட்டில் சண்டை போடுவோம் சரிங்களா. நம்ம பாட்டிங்கெல்லாம் இப்படி தான் சொல்லுவாங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னா தெளிவாக தெரியும், ஆல்ரெடி சொல்கிறேன், வெளிப்படைத்தன்மைனாலும் தெளிவுனாலும் ஒன்று தான். தெளிவாக உள்ளங்கையில் நெல்லிக்கனி இருந்தால் தெரியும் அப்படின்னு சொல்லி சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாமே அழகாக சொல்லிடுறேன். இலவ காற்று கிளியை போல். இப்போது இலவ காற்று அப்படின்னாவே, இப்போ ஒருத்தங்க காத்திருந்தால் வேணா ஒருத்தன் வரல அப்படின்னா நம்ம என்ன அடைவோம், ஏமாற்றம் அடைவோம். உனக்காக காத்திருந்தேன் போடுறா, எனக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுது, கடைசி ஒன்று வரலன்னு சொல்லி நான் வரலன்னு சொல்கிறேன், உனக்காக காத்திருக்க வச்சு நீ ஏமாற்றிட்டில்ல அப்படிமாரி. இலவ காற்றை கிளி போல், ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்திருந்து கிளி வந்து ஏமாந்து போயிடுச்சு போல், அது ஒரு கதை இருக்குது போல். அதனால் இலவ காற்றை கிளி போல் அது ஏமாற்றம் சரிங்களா. ஓகே, அது ஒரு ஏமாற்றம் தானே. ஓகே, அதோட பொருள் வந்து ஏமாற்றத்தை குறிக்கிறது சரிங்களா. இப்போ அடுத்து பாருங்கள், அகழ்வாறு தாங்கும் நிலம் போல். இது வந்து திருக்குறள் எல்லாத்தையும் தெரியும். அகழ்வாறு தாங்கும் நிலம் போல், இதுமாரி இகழ்வார் பொறுத்தல் தலை எதுவுமே சொல்லிட்டு வரும். அது பொறுத்தல் தலை அப்படின்னாவே பொறுத்துக்கணும் சரிங்களா. பொறுத்து போகிறதுக்காக தான் இந்த திருக்குறள் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அழகாக. மலரும் மனமும் போல். இப்போ ஒரு பூ இருக்குது, ஒரு பூ வாங்கி தரேங்க, எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், அது வந்து கட்டப்போ வந்து மோர்ந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு மனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அந்த மலரும் மனமும் பிரிக்க முடியுமா, பிரிக்க முடியாது. அது ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும், இணைஞ்சு தான் இருக்கும். மலர்னா மனம் இல்லை, மணல்னா மலர் இல்லை, ரெண்டும் அவ்வளோ க்ளோஸ், ரொம்ப இணைஞ்சிருக்கும். அதுதான் இந்த இடத்துல பொருள் தருது சரிங்களா.
சரிங்க. பசுமரத்தாணி போல் இது எளிதில் புரிந்து கொள்ளுதல். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எளிதில் மனிதல் வந்து அந்தளவுக்கு புரிஞ்சுக்கும், மனசில் அழகாக பதிஞ்சிரும். அதுதான் சரிங்களா. குன்றின் மேலிட்ட விளக்கு போல். இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா சார், இந்த திருவண்ணாமலை தீபத்தை பார்த்துருக்கீங்களா, அதான் ஞாபகம் வந்துச்சு. திருவண்ணாமலை தீபம் வந்து வெளியே மேலே குன்று மேலே ஏற்றுவாங்க. அது எப்படி இருக்கும், வெளிப்படையாக அந்த ஏரியாவுக்கே அழகாக வெளிப்படையாக பரவும் அந்த தீபம். சரிங்களா. அதுக்கப்புறம் சக்கரை பந்தலில் தேன்மழை பொழிந்தது போல். ஏற்கனவே சக்கரை பந்தல், அதில் வர தேன்மழை. அப்போ இதுவும் இனிப்பு, தேன்மழையும் இனிப்பு, தேன் இனிப்பு, சர்க்கரை இனிப்பு. அப்போ இனிப்பு இனிப்புனா ரெண்டு இனிமை தானே. அப்போ இனிமைக்கு இனிமை சேர்த்தல். சரிங்களா. இனிமைக்கு இனிமை சேர்த்தல் அப்படிங்கிறது தான். சரிங்களா. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு வாழைப்பழம் ஒரு இனிப்பு, அது கூட ஒரு கற்கண்டு சேர்த்தா அது இனிப்பு. சரிங்களா. அதேமாரி தான் சொல்லுவாங்க. சரிங்களா. அப்போ இனிமைக்கு இனிமை சேர்த்தல். ஓகேங்களா. கடலில் கரைந்த பெருங்காயம் போல். இப்போ கடலில் போய் ஒரு பெருங்காயத்தை போட்டு நேராக போகிறீங்க, கடலில் போய் பெருங்காயத்தை கொட்டிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டு, ஏன்டா கடலில் போய் பெருங்காயத்தை கொட்டினேன், அது வீணாக போச்சு. சரிங்களா. அப்படிமாரி அது வந்து அது போய் கொட்டினா வீணாக போச்சு, அதனால் போய் கொட்டிட்டேன், அது பயனற்று போயிடுச்சு அப்படிமாரி நான் வச்சுங்க. சரிங்களா. அப்படி சொல்லிவிட்டு நீ இப்படி வந்துடணும். சரிங்களா. இப்போ அதில் போய் பெருங்காயத்தை கொட்டினா அங்கே இருக்க அகலத்துக்கு பெருங்காயம் கொஞ்சோண்டு அதில் போய் கொட்டினா அது வீணு தானே, அதில் ஏதாவது தண்ணியில் கலக்கும் ஒன்று வீணாச்சு அப்படிமாரி தான். சரிங்களா. அடுத்தது பூவுடன் சேர்ந்த நாரும் மணப்பது போல். இது ஏற்கனவே சொல்கிற மாரி தான், இந்த மலரும் நாரும் போல் அப்படிமாரி தான். ஆனால் அதில் இணைந்திருத்தல், இது ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. ஆனால் பூவுடன் சார்ந்த நாரும் மணப்பது அப்படின்னா நல்ல ஒரு நட்பு. சரிங்களா. இப்போ நட்பு நல்ல ஒரு நட்பு கூட தான். இப்போ நீ ஒரு நல்ல ஒரு பையனோட சேர்ந்தால் நீ நல்லவனாக மாறிடுவா அப்படி சொல்லுவாங்க இல்லையா. உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை யாருன்னு நீ யாருன்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே. அந்தமாதிரி ஒரு பூ கூட சேர்ந்தால் நீ நாராக இருந்தாலும் நீ என்ன பண்ணுவ, அந்த பூ கூட போனால் மறக்க ஆரம்பிச்சிடும். அதுமாரி நீ கெட்ட பையனாக இருந்தாலும் நல்ல பையன் கூட சேர்ந்தா நீ நல்லவனாக மாறிடுவா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை நல்லவர் நட்பு. சரிங்களா. காற்றுள்ள போதே தூற்றிக்கோள். ஆமாம். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடக்குது. இப்போ குரூப் 4க்கு இப்போ நீங்கள் படிக்கணுமா, இல்லை இன்னும் ஒரு 6 மாதம் வச்சு படிக்கணுமா? இந்த டைமில் நீ காத்திருக்கப்போ தூற்றிக்கிட்டால் தான் நீ என்ன பண்ணலாம், கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். காற்று வரும்போது தூற்றிக்கிட்டால் தான் நெல் நம்ம தூற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே. அதுக்கப்புறம் வந்து சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும். இது வந்து ஊக்கப்படுத்தல், ஒரு கைடு நான் வச்சுங்க. இது ஷார்ட்கட்டு கைடு. இப்போ உங்களுக்கு ஏதாவது நான் சின்ன கைடு பண்ணுறேன், இல்லை உங்களுக்குன்னு ஒரு கைடு இருப்பாங்க, ஒரு டீச்சர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உன்னை தூண்டுகோல் கொடுத்துட்டே இருப்பாங்க, உன்னை ஊக்கப்படுத்திகிட்டே இருப்பாங்க, ஒரு படிக்க வச்சுட்டே இருப்பாங்க. சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு இந்த கிஷாப் அகாடமி சார் என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, தூண்டுகோல் கொடுத்துட்டே இருப்பார், அவங்களை படிக்க வச்சுட்டே இருப்பார், ஒவ்வொரு நாளும் ஊக்கப்படுத்திட்டே இருப்பார். அது நீ விளக்கா கூட இருக்கட்டும், அவனை தூண்டி விட்டால் தான் நீ எறிவேன் அப்படிங்கிறன்னு கட்டத்தை சில பேர் எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா. அப்போ தூண்டுகோல்னு எனது ஊக்கப்படுத்துதல். சரிங்களா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சரிங்களா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். வெளிப்பாடு. இப்போ உன்னை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சி, இது எல்லாருமே சொல்லுவாங்க, உன்னை பார்த்தோன்னே திருட்டு முடிக்கிறப்ப தெரியுது நீ எதை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன் முகமே காட்டி கொடுக்குறா, வெளியே காட்டி கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுமாரி. சரிங்களா. நீ எதாவது தப்பு பண்ணால் கூட சிரிப்பாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. அளவுக்கு மிஞ்சினாலும் அமிர்தம் நஞ்சு. ஆமாம். இது நீ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது மிஞ்சி போச்சு அப்படின்னா, அளவுக்கு மிஞ்சினாலும் அமிர்தம் நஞ்சுனா, அப்போ அளவுக்கு மிஞ்சி நீ பேராசைப்பட்டு ஏதாவது சாப்பிட்றனா அப்படின்னா அது வயிறு கோளாறாயிடும். சில பேர் ஒரு விஷயத்தை அதிகமாக சாப்பிடுவாங்க, அது பேராசை, இது இன்னும் அதிகமாக சாப்பிடணும், இன்னும் அதிகமாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு பேராசைப்பட்டு கடைசியில் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடுவாங்க. சரிங்களா. அந்தமாரி சுவரை வைத்து தான் சித்திரம் வரைய முடியும். அப்போனா என்ன, பேசிக் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சுவர் இல்லாமல் நீ படம் வரைய முடியுமா? அதான் சுவர் தான் இந்த இடத்துல அடிப்படையும் போட்டுங்க. சுவர் தான் அடிப்படை, சுவர் தான். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இது நடத்தி முடிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு பக்கம் நான் வந்து ஜூம் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மறைச்சிட்டு ஒரு பக்கம் காட்டுறேன், நீங்கள் அழகாக ஆன்சர் பண்ணுவீங்க. சரிங்களா. அதுதான் இந்த வீடியோவோட கிளைமேக்ஸு. அழகாக இருக்கும், பாருங்கள், பிடிக்கும். அடுத்து பகல் வெல்லும் கூகையை காக்கை. பகல் வெல்லும் கூகையை காக்கை. சரிங்களா. அது தக்க தருணத்தை எதிர்பார்த்தல். இப்போ பகல் வெல்லும் கூகை காக்கைனா, காக்கை வந்து அந்த கூகையை வெல்றதுக்காக ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கான், தக்க தருணத்துக்காக எதிர்பார்த்துருக்குதான். அந்த பகல் வெல்லும் கூகையை காக்கை அப்படின்னா தக்க தருணத்துக்காக எதிர்பார்த்திருத்தல். சரிங்களா. எதிர்பார்த்துருந்தால் தான் அந்த இடத்துல அந்த காக்கை வந்து கூகையை வந்து தாக்குமா, அது வந்து தக்க தருணத்தை வந்து தாக்குறதுக்காக தக்க தருணத்துக்காக காத்திருக்கு அப்படின்னு நான் வச்சுங்க. சரிங்களா. சரி. நெக்ஸ்ட்டு அணிலிட்ட புழுவை போல். பாருங்கள், புழுவே எவ்வளோ, அது ஒரு எலும்பு இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு புழுங்கிறது எவ்வளோ ரொம்ப மெலிசாக சாஃப்டாக இருக்கும். அதை போய் இப்போ ஒரு நெருப்பில் அனல்லாம் நெருப்பில் போட்டால் அது என்ன ஆகும்? அதை விட துன்பம் வேறு எதாவது இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் ஷார்ட்கட்டே தேவையில்லை. ஓகேங்களா. இரும்பை கண்ட காந்தம் போல். இது உங்களுக்கு அது சின்ன வயசில் இரும்பு வந்து வச்சு விளையாடுவீங்க. அந்த காந்தம் என்ன பண்ணும், அந்த இரும்பை பிடிச்சி கவரும், அப்படி சல்லுன்னு இழுக்கும், அப்போ கவர்ச்சி. சரிங்களா. வேலியை பயிரை மேய்ந்தார் போல். இப்போ ஒன்று வந்து ஒரு காவலுக்கு வந்து வேலியை கட்டி விட்டு போகிறோம். சரிங்களா. அந்த வேலி போய் பயிர் எல்லாத்தையும் தின்னுச்சுன்னா எப்படி இருக்கும், சாப்பிட்டுச்சுன்னா அது வந்து பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் தானே. சரிங்களா. அதேமாதிரி ஒன்று செக்யூரிட்டாக போட்டு போகிறேன், ஏடிஎம்மில் செக்யூரிட்டியாக போட்டு போனால் அந்த செக்யூரிட்டியாக ஏடிஎம் காசு எடுத்து சாப்பிட்டா என்ன பண்ணுறது? அதுதான் வந்து வேலியை பயிரை மேய்ந்தது போல். சரிங்களா. அதுமாரி வந்து
ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் சரிங்களா. அப்போ நம்பிக்கை துரோகம்னா என்னென்னு புரிஞ்சு. முதலை கண்ணீர்னால் ஏன்னா முதல்ல பொய்யா அழுவுமா அது என்னெல்லாம் தெரில. ஆனால் முதல்ல வந்து பொய் அழுகையெல்லாம் அழுது ஏதாவது ஏமாற்றி சாப்பிட்டுச்சு என்னன்னு தெரில. கதை இருக்கும், கதை இல்லாமலாம் இது இருக்காது. இதுக்கு ஏதாவது ஃப்ளாஷ்பேக் இருக்கும். ஆனால் முதலை கண்ணீர் ஏன் இப்போ முதலை கண்ணை வடிக்கிற, நீ தப்பு பண்ணிட்டேன்னு தெரியுது, ஏன் முதலை கண்ணை வடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இந்த பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் வந்து சொல்லுவாங்க சரிங்களா. நீ என்ன தான் முதலை கண்ணை வடிக்காத, நீ ஃபஸ்ட்டு அழுவுறது நிறுத்து அப்படிப்பாங்க. அப்போ முதலைனா பொய்யா அழுவும் போல், அப்போ பொய் அழுகை சரிங்களா. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது, இது பட்டறிவு இல்லாத படிப்பறிவு அப்படிங்கிறாங்க. இப்போ வாயில் எப்படி சொல்லுவாங்க இல்லையா, வாயில் சர்க்கரைன்னு சொன்னால் இனிக்குமா, இனிக்காது. சர்க்கரை வாயில் போட்டால் தானே இனிக்கும். அந்தமாரி தான் ஏட்டு சுரைக்காய், ஏட்டில் இப்போ நம்ம படிக்கிற சுரைக்காய் வந்து கறிக்கு உதவுமா, இல்லை. அப்போ பட்டறிவு இல்லாத படிப்பறிவு, பட்டறிவு இல்லாத ஒரு படிப்பறிவு. அப்போ நீ படிக்கவே இல்லை, இருந்தாலும் என்ன பண்ணுற, பட்டறிவு இல்லாத நீ அந்த படித்த மாதிரி நீ பேசுகிற அப்படிமாரி நான் வச்சுக்கோங்க சரிங்களா. சரிங்க. எடுப்பார் கைப்பிள்ளை, இது நான் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த சந்தானம் படம் ஞாபகம் வச்சுருப்பீங்க, கலகலப்புன்னு இருக்கும்ல. கலகலப்பு படத்தில் எடுப்பார் கைப்பிள்ளைனா திமிங்கலாம் இந்த பருத்தி முட்டை எடுத்துகிட்டு போய் குடோனில் போடு, அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பருத்தி நீ வந்து அந்த பருத்தி முட்டை எடுத்துகிட்டு வந்து வேறு எங்கேயா வையும்மா, அப்புறம் மறுபடியும் அந்த பருத்தி முட்டை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வையும்மா. அதுக்கு பருத்தி முட்டை வந்து இந்த வீட்டில் இருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, குடோனில் இருக்கலாம். அதேமாரி வந்து சிந்தனை சொல்பவர் பேச்சு கேட்டு நடப்புவார். அவன் என்ன சொல்கிறாரோ செய்வாங்க. அதுக்கு தான் வந்து சந்தனம் வந்து ஆள் வச்சுருப்பார் அந்த கலகலப்பு படத்தில் சரிங்களா. அப்போ வந்து எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா நீ கைப்பிள்ளை எடுத்து நான் சொல்கிற பேச்சு, நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே செய்யணும் அப்படிங்கிறது தான் சொல்பவர் பேச்சு, தன் சிந்தனை இன்று சொல்பவர் பேச்சு கேட்டு நடப்பவர் தான் எடுப்பார் கைப்பிள்ளை சொல்லுவாங்க. மழை காணா பயிர் போல், ஏன்னா மழையே காணாத ஒரு பயிர் எப்படி இருக்கும், கண்டிப்பாக வாடி தானே போவோம். அவ்வளோதான். வாழையடி வாழியாக, நான் பரம்பரையாக வாழையாக நான் தான் தர்ம கத்தா, எனக்கு தான் எல்லா மரியாதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் டயலாக் நம்ம கேட்டிருப்போம் சரிங்களா. அதுக்கப்புறம் கயிறு திருத்துனா ஏன்டா கயிறாக திரிச்சு விட்ற, பாஸுக்கிட்ட என்ன ஏன்டா போட்டு விட்ற அப்படின்னு சொல்லிட்டு கயிறு திரிக்கிறான்னா பொய் கூறுதல். அது வந்து தப்பு. இப்போ ஒருத்தர் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா, ஒருத்தனுக்கு ஏதாவது கயிறு திரிச்சு ஒரு முதலாளிகிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவன் இப்படி சார், இது எப்படி சார், இப்படி சார், நான் அப்படி சார் அப்படி சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லி பொய் கூறி அந்த இடத்துல நல்ல பேர் வாங்குறது. அந்தமாரி பாம்பின் கால் பாம்பறியும் அப்படின்னா, இப்போ நம்ம கால் நமக்கு தெரியும், பாம்பின் கால் பாம்புக்கு தெரியும் அப்படின்னா கற்றவரே அறிவர் அப்படிங்கிறாங்க சரிங்களா. அப்போ பாம்பினுக்கு கால் பாம்புக்கு தெரியும்னா அப்போ எவன் படித்தனுக்கு பற்றி தான் தெரியும் சரிங்களா. அப்போ அதெல்லாம் சொல்கிறாங்க இந்த இடத்துல சரிங்களா. இது வந்து ஓமையாக இருக்குது. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அப்படின்னாவே இது முயற்சி தான். அந்த தண்ணி உயரம் ஏற அந்த தாமரை மலர்களோ எந்த ஒரு மலர்கள் வந்து அதோடைய கழுத்து வந்து நீண்டு வளர்ந்து போயிட்டே இருக்குமா, நம்ம திருக்குறளில் படிச்சிருக்கோம். அப்போ அந்த முயற்சிக்கேற்ற பலன், அந்த எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுதோ அதுமாரி அதுக்கு பலன் கிடைக்குது அப்படிங்கிறாங்க சரிங்களா. சரிங்க. அடுத்து பாருங்கள், இருதலை கொல்லி எறும்பு போல் சரிங்களா. இருதலை கொல்லி எறும்பு போல் சரிங்களா. அது வந்து ஏதோ ஒரு தவிப்பு, இந்த இடத்துல தவிப்புன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நமக்கு மீனிங் சரியாக தெரியல, நாம் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இருதலை கொல்லி எறும்பு போல் அப்படின்னு இருக்குது, அது தவிக்குது போல் சரிங்களா. இதில் ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்கும் சரிங்களா. எறும்பு சரிங்களா. அது வந்து நம்ம எப்படி சொல்லலாம், இருதலை காதலாக இருந்தாலும் பார்க்க முடியல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தவிப்பு இருக்கும் சரிங்களா. அப்படிமாரி நான் வச்சுங்க. ஒருதலை காதல்னா பிரச்சனை இல்லை, இருதலை காதலிருந்து ஒருத்தனை பார்க்க முடியலன்னா எவ்வளோ தவிப்பு இருக்கும் அப்படின்னு நான் வச்சுங்க. முடவன் கொம்பு எனக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்பான். முடவன்னா கால் வந்து ஏற முடியாது, அவன் தேனுவனா கொம்பு தேன் மரத்தில் இருக்குது, அதை போய் ஏறி பறித்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்தமாரி ஆசை அவரே பண்ணணும் அப்படின்னா அது என்ன ஆசை, யாராச்சும் வாங்கி கொடுத்து சாப்பிட்லாம், எடுத்து இப்போ சாப்பிட்லாம், நிறைவேறாத ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து வந்து நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னா, தன் வாயால் கெடு அப்படின்னாவே அதில் தெரிஞ்சிருச்சு, தனக்கான துன்பத்தை தானே தேடுதல் சரிங்களா. அடுத்து பாருங்கள், சூடுபட்ட பூனை போல். இப்போ ஒரு பூனை வந்து அடுப்புக்கரில் போய் சூடுபட்டுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் எப்படி இருக்கும், எச்சரிக்கையாக இருக்கும். நாமளும் எச்சரிக்கையாக தான் இருப்போம். சில எச்சரிக்கை கொள்ளுதல். அதுக்கப்புறம் கை கொட்டியது வாய் கேட்டது போல். இதை கை கட்டியது வாய் கேட்டலப்பா அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. அது வந்து எவ்வளோ நம்ம வந்து எட்டி சாப்பிட ட்ரை பண்ணுவோம். அந்த திராட்சை பழம்லாம் பார்த்துருக்கோம் ஏதோ ஒரு. அதுக்கப்புறம் வேறு ஒருத்தவங்க வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. அதுமாரி கை கட்டினது வாய் கேட்டல அப்படிமாரி சொல்லுவாங்க. அதுனால் என்ன அர்த்தம், வாய்ப்பு வந்து நழுவிடுச்சு, வர வாய்ப்பு கூட கிட்ட போய் நழுவிடுச்சு. இல்லை இப்போ 168 மார்க் எடுத்தேன், 170 மார்க் எடுத்தேன், கிட்ட போயிட்டு நான் வந்து கவுன்சிலிங் போயிட்டு எனக்கு ஃபெயில் ஆகிடுச்சு, கவுன்சிலிங் போய்ட்டு எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா கை கட்டினது வாய் கட்டல அப்படிமாரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அதுமாரி தாமரையில் தண்ணீர் போல் அப்படின்னா பற்றற்ற நிலை. நீங்கள் தாமரையில் தண்ணி ஊற்றி பார்த்தா தெரியும், கண்டிப்பாக அது பற்றி கொள்ளாது, டக்குன்னு ஓடி கீழே போய் விழுந்துடும் சரிங்களா. தாமரையில் தண்ணி ஊற்றினா நிற்காது. அப்போ பற்றற்ற நிலையில் இருக்குது,
அதான் கொடுத்துருவாங்க. கிணத்து தவளை போலனா நீலாம் கிணத்தவளை போலடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கிணத்துல இருக்க தவளை என்ன பண்ணும்? உலகமே அறியாது, அதுக்குள்ளேயே அதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டுருக்கும். சரிங்களா? அதேமாரி தான் அறியாமை, ஆனால் வெளி உலகம் அறியாமல் இருப்பாங்க. சரிங்களா? அதேமாரி கிராமத்தில் இருக்க எப்படி வெளி நாலேஜ் இல்லாமல் இருக்கும், சிட்டிக்கு வந்தால் தான் ஒரு நாலேஜ் வரும். அந்தமாரி இடியோசை கேட்ட நாகம் போல் அப்படின்னா அஞ்சுதல். இடியோசை நான் இடியோசை கேட்டாவே அது நாகப்பாம்பு என்ன பண்ணும்? அது அஞ்சும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிங்க. அவ்வளோதான். தான் ஆடாவிட்டால் தன் தசை ஆடுனா பாசம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரிலேஷனுக்கு இப்போ அப்பா அம்மா ரிலேஷனுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நமக்கு ஒரு பேட் நியூஸ் வந்து சொல்கிறான்னு வச்சிங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? நாம் ஆள்லாம் நம்ம தசை நம்ம உடம்பே நடுங்கும். ஐயோ அவங்க எதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாசத்தில் உடம்பே நடுங்கும். சரிங்களா? அதான் சொல்லுவாங்க, தொட்டனை தூரம் மணற்கேணி வந்துட்டு கட்டணை தூரம் அறிவு. அப்படின்னா நீங்கள் நிறையா படிச்சுன்னா என்ன ஆற்றல் பெருகும், கல்வி பெருகும். அப்படிமாரி மணற்கேணினா ஆற்றல் பெருகும். அந்த திருக்குறளை படித்து பார்த்தாவே அதுக்கு மீனிங் தெரியும். சரிங்களா? சரிங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சூரியனை கண்ட பனி போல். இப்போ சூரியனை கண்ட பனி என்ன பண்ணுவோம்? சூரியன் எப்போ வருதோ அந்த பனி எல்லாமே என்ன பண்ணும்? விலகி கீழே விழுந்து காணாமல் போயிடும். விலகுதல். சரிங்களா? உடுக்கை எழுந்தவன் கை போல். அங்கே அந்த நட்பு திருக்குறள் இது. சரிங்களா? இது நட்பு திருக்குறள்னாவே அந்த கையின கை கொடுக்குறது நட்பு அப்படிமாரி கூட நான் வச்சுங்க. நட்பு திருக்குறள் அது அப்படியே வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சாதி என்னும் சாக்கடையில் புழு போல். இப்போ சாக்கடையை மூடு அப்படின்னு வச்சுங்க, இல்லை மூடன் வந்து சாக்கடையை மூடுறான் அப்படின்னு நான் வச்சுங்க. ஏன்னா சாதி என்னும் சாக்கடை புழு போல் அப்படின்னா நம்ம வந்து சாதி என்னும் சாக்கடையில் புழு போல் நம்ம மூடர்கள் தான் என்ன பண்ணுறோம்? சாதி என்னும் சாக்கடையிலே வந்து இருப்பாங்க, புழு போல் இருப்பாங்க அப்படிங்கிற கூட ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சரிங்க. அதுக்கப்புறம் நாய் பெற்ற தெங்கம்பழம். இப்போ ஒரு நாய்க்கு ஒரு தெங்கம்பழம் கிடச்சிதுன்னா அதுவும் சாப்பிட தான், பிறருக்கும் கொடுக்காதான். அதான் தானும் அனுபவிக்காமல் பிறருக்கும் கொடுக்காமல் இருப்பது பேர் தான் அந்த எடுத்துக்காட்டை தெங்கம்பழம்னு சொல்லிட்டு ஏதோ கதை இருக்கும் போல். சரிங்களா? இஞ்சி தின்ற குரங்கு போல். அப்படின்னா குரங்கு இஞ்சி தின்னா அது ரொம்ப தவிக்குமா, ரொம்ப காரத்தில் அங்கேயும் தவிக்குமா அப்படிமாரி கூட நான் வச்சுங்க. இஞ்சி தின்ற குரங்கு போலனா குரங்கு தவிச்சிச்சு. நாம் ஏதோ ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னா பன்னு அது எதுவும் சாப்பிட்டோன்னு வச்சுக்க, தண்ணி இல்லாமல் நாம் தவிக்கும் போது அது பெரிய கொடுமை. சரிங்களா? அப்போ பார்த்துங்க, கரெக்டாக சாப்பிடணும். திங்களை நாய் குறைத்தற்று. சரிங்களா? இப்போ திங்கள்னால் இப்போ சூரியனை நாய் குறைச்சதுன்னா வச்சுக்க, அது என்ன, அது எதாவது பயன் இருக்கா? அது ஒரு பயனே இல்லை. அது போட்டு அது வேலை தான் பார்த்துட்ருக்கோம். சூரியன் இலைமறை காய் போல் அப்படின்னா இதிலே மறைன்னு வந்துடுச்சு. அப்போ மறை பொருள். ஒரு இலை வந்து ஒரு காய் வந்து இலை வந்து மறைச்சிருச்சு, அப்போ மறை பொருள் அப்படிங்கிறாங்க. வேலுக்கு இறத்த நீர் போல் இது ரிப்பீட் ஆகுது, பயனற்றது தான். இடி இடித்தார் போலனா இடி இடித்தாவே சத்தம் கேட்கும் பாருங்க, அந்த சத்தத்தை பார்த்து நம்ம வீட்டில் எல்லாமே பயந்துருவாங்க. சரிங்களா? சரிங்க. அப்போ அதிகமான சத்தம். எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றிய போல் வெறுப்பை வளர்த்தல். இப்போ ஏற்கனவே ஒருத்தர் வந்து வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒருத்தன் திட்டிகிட்டு இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா திட்டிகிட்டு இருப்பாங்க. அதில் போய் நாம் போயிட்டு ஆமாங்க இன்னும் சரியாக படிக்க முடியறான், இன்னும் ஊர் சுற்றிட்டு தான் இருக்கான்னு வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு நாம் போய் மறுபடியும் இன்னும் ரெண்டு போட்டு கொடுத்தாச்சிக்க, அவன் சொல்லுவான், ஏன்டா நெருப்பில் ஏன்டா மறுபடியும் எண்ணெய் ஊற்றுறா, ஏற்கனவே நான் திட்டு வாங்கிட்டு தான் இருக்கேன், வெறுப்பு வளர்த்துட்டு மறுபடியும் மேலும் வெறுப்பு வளர்க்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அவனை வெறுப்படைய வச்சு என்னையை க்ளோஸ் பண்ண பார்க்குறேன், அதான என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அது ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கம் ஆற்றல் எழுமையை ஏமப்படுத்து. அதில் அடக்கம் திருக்குறள், அடக்க உடைமை திருக்குறள் அடக்கம்னு வரும். எப்பவுமே நம்ம எப்படி வந்து ஆமை எப்படி ஐம்பொருள் அடைக்கிறது, நாமளும் அந்தமாதிரி அடக்கொடக்கமாக இருக்கணும் அப்படிமாரி திருக்குறள் வரும். அது நீங்கள் பார்த்தவங்களை படிச்சிருப்பீங்க. நண்பால் தீமை கலந்தீமையால் தீர்தல் போல். இப்போ நல்ல பால், அந்த களம்னா ஒரு பாத்திரம், அந்த பாத்திரம் வந்து சரியில்லாத பாத்திரத்தில் நல்ல பால் ஊற்றினா என்ன ஆகிடும்? பால் தெரிஞ்சு வீணாகிடும். அதேமாதிரி தான் தவறான நண்பர்களை கெடுதல். நாம் நல்லவங்க ஒரு கெட்ட நண்பர்கள் நம்ம கூட வச்சுக்கிட்டால் நாம் என்ன போவோம்? நாமளும் அந்த பால் போல் தான் வீணாக போக வேண்டியதான். சரிங்களா? அதுதான் தவறான நண்பர்களை கெடுதல் அப்படிங்கிறாங்க. களம் என்றால் இந்த பாத்திரத்தில், இது திருக்குறள் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? கெட்ட பாத்திரத்தில் நல்ல பால் ஊற்றினா பால் தெரிஞ்சு வீணாகிடும், பால் வீணாகிடும். அதுமாரி தான் தவறான களம்னா கெட்ட பாத்திரம். அப்போ தவறான நண்பர்களை நம்ம வந்து நாமளும் கெட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல் அப்படின்னா என்ன? தவறான நண்பர்கள், அது சரி. மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போலனா, மறுட்டல்னால் மயங்குன்னு போட்டுங்க. மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல். ஏன்னா தெரியாதுன்னு சொல்லிடணும். இது தெரில. சரிங்களா? தெரிஞ்சால் உங்களுக்கு ஒன்று ஆன்சர் பண்ணுங்கள், என்ன டீட்டெயிலாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல் அப்படின்ட்டுருக்கு. சரிங்களா? இந்த மறுட்டல் மயங்கு ஞாபகம் வச்சுங்க, மறுட்டல் மயங்கு. சரிங்க. நெக்ஸ்ட்டு வந்து செவிடன் காதில் ஊதிய சங்கு போல். ஏன்னா செவிடன்னா காது கேட்காது, அவர்கிட்ட போய் நம்ம ஒரு சங்கு ஊதினாலும் பயன் கிடையாது. சரிங்களா? குரங்கு கையில் அகப்பட்ட பூமலை போல். இது நம்ம வந்து கீழே வந்து கமெண்டில் அதிகமாக யூடியூப்பில் போடுவாங்க. ஒரு பொண்ணு அழகாக இருக்கும்,
அவனுக்கு யாராவது ஒரு வயசானவங்க ஒரு தாத்தா ஒரு ஏஜ் அதிகமாக இருக்கவங்கள கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ அப்படியே கீழே ஒரு கமாண்டை போட்டு விட்ருவாங்க உடனே. குரங்கையில் அகப்பட்டால் பூ மாலை போலப்பா, குரங்கையில் மாட்டினா பூ மாலை போல். ஏன்னா குரங்கையில் போய் மாலை மாட்டினா ஏன்னா பிச்சு கண்ணாப்பின்னு வந்து ஊதி விட்ரும். சரிங்களா? அந்தமாரி அப்போ வந்து அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மாலையே என்ன போடும், நாசமாக போயிடும். அந்த மாலை என்ன ஆகிடும், கேடு கெட்டு போயிடும். அப்படிமாரி சொல்கிறத நாசம் கேடுன்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா? நம்ம கமெண்டில் அப்படி தானே போடுவோம். இதெல்லாம் எல்லாத்தையும் தெரியும். பத்தரை மாற்று தங்கம் போல். இப்போ 10 மாதம் அவனை பெற்றெடுத்த தங்கம் சொல்கிறாங்களே, அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு குழந்தைய தாய் இப்படி கொஞ்சுது அப்படின்னா என் 10 மாதம் தங்கண்டி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், பெருமையாக அந்த தங்கத்துக்கு மதிப்பாக, தங்கம்னா மதிப்பு அதிகம் தானே, ரேட் ஏறிட்டே இருக்குல்ல, மதிப்பு அதிகம் தான். அது மதிப்பாக தங்கமாக பெருமையாக சொல்கிறாங்க அம்மா. சரிங்களா? தாயை கண்டு சேயை போலனா ஒரு அம்மா ஒரு பொண்ணு பார்த்துச்சு, ஒரு குழந்தை பார்க்குதுன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், அதிக மகிழ்ச்சி, அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அது சொல்லவே முடியாது. சரிங்களா? உடலும் உயிரும் போல். இந்த உடலும் உயிரும் பிரிக்க முடியாது. அது செத்ததுக்கப்புறம் அதுவே அப்பாற்பட்ட விஷயம். இப்போ உடலும் உயிரும் பிரிக்க முடியுமா? உயிரோடு இருக்கப்போ அவ்வளோ ஒற்றுமையாக அவ்வளோ நெருக்கமாக ஒன்றா இருக்குது. அதனால தான் நம்ம இப்போ பேசிகிட்ருக்கோம். சரிங்களா? சரிங்க. அதுக்கப்புறம் காய்ந்த மாடு கம்பங்கொழியும் பாய்ந்தார போல். பாருங்கள், ஒரு காய்ந்த மாடுனா கொஞ்சம் நெஞ்ச பசி இல்லை, அவ்வளோ பசி. கம்பங்கொழியில் பாய்ந்தார போலனா அது ஸ்பீடு எப்படி இருக்கும், அப்படியே செம ஃபாஸ்ட்டாக ஓடும். சரிங்களா? பசியோடு இருக்கப்போ ஒன்று முன்னாடி இருந்தால் அப்படி தான் நாமளும் ஏதாவது பசியாக வருவோம். ஏதாவது வீட்டில் எதாவது இருக்கா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாமளும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது இதுன்னு தேடுவோம் வேகமாக. அன்னைன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஆனால் செய்கிறப்ப பாருங்கள், நம்ம எல்லாம் வயிறு ஃபுல்லாக இருக்கும். அன்றைக்கி பாருங்கள் செஞ்சுட்டே இருப்பாங்க நம்ம வீட்டில். அதான் எல்லார் வீட்லையும் அப்படி தான் நடக்கும் போல். சரி, பால் மனம் மாறாத குழந்தை போல் அப்படின்னா என்ன அர்த்தம், வெகுளித்தன்மை. நீ சொல்லுவாங்களே, இன்னும் நீ குழந்தைத்தன்மையாக இருக்கடா, வெகுளித்தன்மையாக இருக்கடா, குழந்தைத்தன்மையாக இருக்கா, வெகுளித்தன்மையாக இருக்கா அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வெகுளி. பால் மனம் மாறாமல் அப்படியே இருக்கடா அப்படி சொல்லுவாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கரையான் புற்றெடுக்க கருணாக குடி பூந்தது போல். இப்போ கரையான் புத்துன்னு சொல்லுவாங்க, அதில் போய் போய் குடி இருக்கும், கருணாக குடி இருக்கும். அப்போ அத்துமீறி நீ குடி போகிற, அதான அர்த்தம். அத்துமீறி குடி போகிற அப்படின்னு நான் வச்சுக்கலாம். இடி விழுந்த மரம் போல். ஒன்றும் இல்லை, எவ்வளோ வேதனை அந்த மரம் பார்க்குறதுக்கு நமக்கு வேதனையாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல மரம் இதில் போய் இடி விழுந்துருச்சு, பனை மரம் அழகாக நொங்கு கொடுத்துச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்தமாரி. கடன் பட்டார் நெஞ்சம் போல். இது சொல்லவே தேவை. இன்னும் எவ்வளோ பேர் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கடன் பட்டு, சரிங்களா, அதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணி அந்த கடன் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுட்ருப்போம். அப்போ கடன் பட்டார் நெஞ்சம் போலனா அவங்க நெஞ்சம் எப்படி இருக்கும், ஒரு வருத்தமாக இருக்கும், கலக்கமாக இருக்கும். சரிங்களா? கலக்கம், வருத்தம். அரை கிணற்றை தாண்டியும் போல். இப்போ கிணறு தாண்டுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் தாண்டுறான், கடைசியில் பாதி கிணறு தான் தாண்டுறான். அவனுக்கு என்ன ஆகும், ஆபத்து அடியில் இருக்குது. சரிங்களா? ஆபத்து வகைலாம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அச்சில் வார்த்தார் போல் அப்படின்னா ஒரே சீராக இருக்கும். இப்போ ஒரு அச்சுன்னா அது ஒரே சீராக தான் இருக்கும். அது வந்து ஒரு பொம்மையாக இருக்கட்டும், ஒரு செங்கல் அச்சாக இருக்கட்டும், எதாச்சும் ஒரு சீராக அச்சுன்னாவே அழகாக ஒரே சீராக இருக்கும். சிதறிய முத்து போலனா பயனின்மை. இப்போ சின்னதாக தூளாக இப்படியே சிதறி போச்சு முத்து அப்படின்னா அது பயன் இல்லாமல் போயிடுமா அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த பழம் புளிக்கும். இப்போ நீங்கள் எதாவது இனிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பழத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இனிக்குன்னு சொல்லிட்டு அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்றேன், ஆனால் என்ன கிடைக்கிது அப்படின்னா ஏமாற்றம் கிடைக்கிது. சரிங்களா? இன்றைக்கி வந்து ஊமை பொருள் வந்து ஏமாற்றம். சரிங்களா? இரும்பி கண்ட காந்தம் போல், இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கவர்ச்சி அப்படிங்கிறது. உமி குத்தி கை வலித்தர் போல். இப்போ நெல் வந்து குத்துனா ஓகே, அது உமினா அது வீணாக வருது, அது வந்து நம்ம மாட்டுக்கு போடலாம், அது அவ்வளோதான் வேஸ்ட்டு. அதை போய் நம்ம வந்து இந்த உலக்கையில் போய்ட்டு நம்ம வந்து குத்தணும் அப்படின்னா அது வீணான செயல் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கான மயிலாட அது கண்டும் வழியாடும் வான்கோழி அப்படின்னு கொடுத்துருவாங்க. இது எப்படின்னா, காண மயிலாட அது கண்டு வாழ்க்கை, இது 3 கொடுத்துருவாங்க, பொறாமை, தாழ்வு, உயர்வனி. இப்போ மயிலை பார்த்து வான்கோழி ஆடுதுன்னா அது வந்து நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்வாக அதுவும் ட்ரை பண்ணுது, உயர்வன்மை. இல்லை அது பண்ணுதே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கூட தாழ்வு மனப்பான்மை ஏற்படலாம். அது அழகாக ஆடுதுன்னு சொல்லிட்டு பொறாமை மனப்பான்மை கூட ஏற்படலாம். இது 3மே வரும், பொறாமை, தாழ்வு, உயர்வின்மை. நீர்மேல் எழுத்து போல் அப்படின்னா, இப்போ பேச்சுனா தண்ணியில் தானே எழுதணும் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நிலையற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நிலையே இல்லை, நீ கடன் இன்றைக்கி தரங்கிற, நாளைக்கு தரங்கிற, அடுத்த வெள்ளிக்கிழமை தரங்கிற, எப்பவுமே ஒரே மாதிரி பேச மாட்டேற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தமாரி. அத்தி பூத்தார் போலனா அரிய செயல். அத்திப்பூ அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் பூக்கும், அது ரொம்ப அரிய செயல் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் செந்தமிழும் சுவையும் போல். இந்த தமிழும் அதோடய சுவையும் வந்து அவ்வளோ ஒற்றுமை, அது என்றைக்குமே ஒன்றா தான் இருக்கும். அன்றளர்ந்த மலர் போல் அப்படின்னா, இப்போ அன்றளர்ந்தால் இன்றைக்கி பூத்த மலர் எப்படி இருக்கும், ரொம்ப புத்துணர்வாக இருக்கும் அப்படின்னு நான் வச்சுங்க. அலை ஓய்ந்த கடல் போல் அப்படின்னா, இப்போ கடலில் அலை ஓஞ்சி போச்சுன்னா அந்த இடமே எப்படி இருக்கும், அழகாக அமைதியாக, ரொம்ப அமைதியாக இருக்கும். சரிங்களா? நான் அருந்த வில் போல்.
இப்போ இந்த வில்லில் வந்து அந்த நான் வந்து ஒரு கயிறு அழுந்துச்சுன்னா அது ரொம்ப பயனே கிடையாது, பயனற்றது. சேற்றில் பிறந்தால் செந்தாமரை போல. இப்போ சேற்றில் போய் செந்தாமரைன்னு சொல்லிட்டு ஒரு அழகாக வந்து ஒரு பிறக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த செந்தாமரைக்கு எவ்வளோ உயர்வு எவ்வளோ மேன்மை அப்படின்னு தெரிஞ்சுங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கே புரியும். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு கேட்குறேன், நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ உங்களுக்கே தெரியும் பாருங்கள், உங்களால் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். இப்போ இது நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுங்களா. பிஞ்சு தின்ற குரங்கு போல் இதுக்கோட ஓமை பொருள் என்னன்னு சொல்லுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் வேலுக்கு இருத்த நீர் போல் இதோட ஓமை பொருள் என்னென்னு உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். சரிங்களா? நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும், தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படிங்கிறது இது என்னோட ஓமை பொருள் என்னென்னு சொல்லுங்கள். கிணற்று தவளை போல் இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் முதலை கண்ணீர் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். முதலை கண்ணீருக்கு என்ன ஓமை. எடுப்பார் கைப்பிள்ளை அதுக்கு என்ன ஓமைன்னு சொல்லுங்கள். அனலிட்ட புழு போல் அதுக்கு என்ன ஓமைன்னு சொல்லுங்கள். சுவர்னாவே ஷார்ட்கட் ஒன்று சொல்லியிருந்தேன், இதுக்கு என்ன ஓமைன்னு சொல்லுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இதுக்கு என்ன சுடர் விளக்கான தூண்டுகோல் வேண்டும், இதுக்கு என்ன ஓமை. அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை தேன்மழை இதுக்கு என்ன ஓமைன்னு சொல்லுங்கள். சரிங்களா? இந்த கடல் கரைத்த பெருங்காயம் போல் இதெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வாழ்வோம். நன்றிங்க. ஒரே வீடியோவில் அழகாக முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 74 இருந்துச்சு. ஒரே வீடியோவில் பார்த்துட்டோம். இதை மட்டும் பார்த்துட்டு போங்க, கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க.